ஓகே, இன்னைக்கு டாபிக்ஸில் வந்து சிசிஎன்ஏக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சிசிஎன்ஏல என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, ஃபஸ்ட்டு அது என்னென்ன பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு வாட் இஸ் நெட்ஒர்க், நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து போகலாம். நெட்ஒர்க் அப்படின்னா என்ன? நெட்ஒர்க்னா அதாவது இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட ஏகப்பட்ட டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதா நம்ம நெட்ஒர்க்கிங் சொல்கிறோம். இப்போ அதாவது எப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட டிவைசஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் லேப்டாப்பு, சர்வர்ஸ், மொபைலு, பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்ல இந்த மாதிரி டிவைசஸ்ல இருக்கு. அந்த டிவைசஸ்லாம் கம்யூனிகேட் பண்ணணும். அந்த கம்யூனிகேட் பண்ற இடத்துல இருக்கிறது தான் டிவைஸ். அதாவது 2 or more devices connected together to share information is a network. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்மளுடைய என்வரான்மெண்ட்டுக்கு ஒரு கார்பரேட் என்வரான்மெண்ட் வச்சுக்குவோம். அங்கே இல்லை நம்ம வீடுன்னு வச்சுக்குவோம். வீட்டில் வந்து இப்போ நம்ம வீட்டில் வைஃபை யூஸ் பண்ணுறோம். அங்கே டிவைசஸ் இருக்குது, லேப்டாப்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, சர்வர் இருக்குது, பிரிண்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து கிளப் பண்ணணும். ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொரு இன்ஃபர்மேஷனோட ஷேர் பண்ணணும். அப்போ எதுக்கு அது அப்போ எது மூலியம் பண்ண முடியும்? நெட்ஒர்க் மூலியமாக தான் பண்ண முடியும். அதுக்கு தான் நெட்ஒர்க். அதான் நெட்ஒர்க். அந்த நெட்ஒர்க்கில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்? நம்ம வந்து ஃபைல்ஸ் ஷேர் பண்ணலாம், இன்டர்நெட் அக்சஸ் பண்ணலாம், இப்போ நம்ம ஒரு பிரிண்டரை அக்சஸ் பண்ணலாம், அதில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ வேற ஒரு டிவைஸில் வந்து ஒரு சர்வரில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூகுள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ google.com. இப்போ கூகுள்னா அது வந்து ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டு ஏதோ சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அக்சஸ் பண்ணோம்னா நமக்கு இன்டர்நெட் வேணும். அதை கனெக்ட் பண்ணிட்டு அது மூலியமா அந்த மீடியம் மூலியமாக தான் அந்த அந்த இன்டர்நெட் மீடியம் மூலியமாக தான் நம்ம வந்து அந்த நெட்ஒர்க்கவே வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும், அந்த வெப்சைட் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் நம்ம வந்து நெட்ஒர்க்னு சொல்கிறோம். அதை சொல்லுவோம். நெட்ஒர்க் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நெட்ஒர்க் தான் பேசிக் ஆஃப் எல்லா எல்லாத்துக்கும் அடிப்படை. அப்போ நெட்ஒர்க்னா என்ன? 2 or more devices connected together to share information in a network. ஓகே, இந்த நெட்ஒர்க்ல என்னென்ன நெட்ஒர்க் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் சொல்லுவாங்க, லேனும்பாங்க, வேன் வைடு ஏரியா நெட்ஒர்க்கும்பாங்க, வேன், ஓகேவா. அப்புறம் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க்கும்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ லேன் அப்படின்னா இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க? லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். இப்போ வந்து ஒரு ஸ்மால் செட் ஆஃப் ஏரியாஸ் இருக்கு. ஒரு நம்ம வீட்டில் இருக்கோம், இல்லை ஒரு சின்ன ஆஃபீஸில் இருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் லேப் என்வரான்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், ஒரு ஸ்மால் என்வரான்மெண்ட்டில் இருக்கிறது. அதில் எப்படி வந்து டிவைசஸ் கம்யூனிகேட் ஆகுது, அதுதான் வந்து நம்ம வந்து லேன் சொல்லுவோம். வேன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்ஒர்க். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்டர்நெட் இஸ் ஒன் ஆஃப் த வைட் ஏரியா நெட்ஒர்க். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், இன்னொரு இடத்துல வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறோம்? நம்ம இன்டர்நெட் மூலியமாக தான் அக்சஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து நம்ம வைடு நெட்ஒர்க் சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ சென்னையில் இருக்கோம், இப்போ வந்து நம்ம சில இன்ஃபர்மேஷன் வந்து மும்பையில் இருக்குது, அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா மும்பை, பெங்களூர், நம்ம இடத்த விட்டு வேற எங்கெங்க இடத்துல நம்ம போய் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம போய் எடுத்து வந்து செக் பண்ணி பார்க்குறோமோ, இல்லை அக்சஸ் பண்ணி செக் பண்ணுறோமோ, இதெல்லாம் வந்து நம்ம வைடு ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க். இப்போ இதுலேயே வந்து நெட்ஒர்க் இருக்குது. ஓகே, நெட்ஒர்க் இருக்குது. நம்ம இந்த டிவைசஸ் மூலியமா அக்சஸ் பண்றோம். இப்போ இந்த நெட்ஒர்க்ல வந்து என்னென்ன டிவைசஸ் எல்லாம் இருக்குது, அதாவது நெட்ஒர்க் தெரியும், எந்தெந்த டிவைஸ் மூலியம் நம்ம அக்சஸ் பண்றோம், நம்மளோட நெட்ஒர்க் அக்சஸ் பண்றோம், இல்லை நம்ம கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றோம், எப்படி பண்றோம் சொல்றேன். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்.
இதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, வைட் ஏரியா நெட்வொர்க்கு, வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு. இது பார்த்தாச்சு. அடுத்தது என்னென்ன டிவைசஸ் இருக்கு. இப்போ நெட்வொர்க் பற்றி தெரிஞ்சாச்சு. நெட்வொர்க் எப்படி கம்யூனிகேஷன் ஆகுது தெரியணும்னா அதுக்கு என்னென்ன டிவைஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ பாருங்க, இந்த 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 ஃபோட்டோவில் பாருங்க, என் டிவைசஸ்லாம் என்னென்ன இருக்கு. கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா பிசி, லேப்டாப் ஆகும். இதில் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு, சர்வர்ஸ் இருக்கு, பிரிண்டர்ஸ், ஐபி கேமராஸ், ஸ்மார்ட் டிவி, ஐஓடி டிவைசஸ். இதெல்லாம் வந்து நம்ம என் பாயிண்ட் என் டிவைசஸ், என் பாயிண்ட் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல என்னென்ன இருக்கு. சுவிட்ச் இருக்கு, ரவுட்டர் இருக்கு, ஆக்சஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க, அப்புறம் அந்த ஒரு டிவைஸ் இருக்கு, மோடம் இருக்கு, ஃபயர்வால் இருக்கு. இதை தவிர ஸ்பெஷல் டிவைசஸ் என்னென்ன இருக்கு. லோட் பேலன்சர் இருக்கு, ரிப்பீட்டர் இருக்கு, ஹப் இருக்கு. லோ இதாவது எப்படின்னா இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி நம்ம பின்னாடி செக்ஷன்ஸில் பார்க்கலாம். இப்போ நெட்வொர்க்கிங், இப்போ இதெல்லாமே வந்து ஒரு டிவைஸ் தான். இப்போ வந்து நம்ம நெட்வொர்க்கில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் வேணும். அது ஒரு நெட்வொர்க்கு. அது என்னென்ன யூஸ் ஆகுது, ஒரு ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்குங்க டிவைஸ் ஆகுது. இந்த நெட்வொர்க் டிவைஸ், இந்த நெட்வொர்க்கில் வந்து வித்தவுட் எனி டிவைஸ் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு டிவைஸ் வேணும். இந்த நெட்வொர்க்கில் என்னென்ன டிவைசஸ் இருக்கு. சுவிட்ச் இருக்கு, ரவுட்டர் இருக்கு, ஃபயர்வால் இருக்கு, மோடம், இதெல்லாம் இருக்கு. ஓகே. அப்ப இந்த இந்த டிவைசஸ்லாம் எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு தெரியணும்ல. எப்படி கம்யூனிகேட் ஆகுது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நம்ம உங்க உங்க லேப்டாப்ல வந்து கூகுள்னு டைப் பண்றீங்க. டைப் பண்ணா அது அந்த கூகுளுங்கிற இன்ஃபர்மேஷனை போய் அதை போய் நமக்கு எங்கேருந்து எடுத்துட்டு வருது, அது என்ன வேலை செய்யுது தெரியுமானா. அப்படின்னா அது வந்து டொமைன் நேமிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ போய் நீங்க வந்து உங்களோட வெப் ப்ரௌசர்ல போய் அந்த அதில் போய் கூகுள்னு டைப் பண்றீங்க. அந்த கூகுள்னு டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது ஆஹ், நமக்கு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுக்குது. கூகுளில் போய் சர்ச் பண்றோம். அந்த google.comல போனோடனே அதை நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை நம்ம சர்ச் பண்ணா அது எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அது எப்படி கொடுக்குது. அது நீங்க இன்ஃபர்மேஷன் அங்க கொடுக்குற இன்புட்டை வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட லோக்கல் டிவைஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். உங்ககிட்ட எதுவுமே இல்லையா. அப்புறம் உங்களோட டிவைஸ்ல இருந்து உங்களுடைய கேட்வே யாரு. இப்போ 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 வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் வந்து பல டிவைசஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நெட் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும்னா ஒரு மோடம் கொடுப்பாங்க. அந்த மோடம்ல நம்ம வந்து வைஃபை இருக்கும். அந்த வைஃபைல நம்ம டிவைஸ் லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அனுப்புகிற ரெக்வஸ்ட் சிக்னலு ஃபர்ஸ்ட் நம்ம டிவைசஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரவுட்டருக்கு போகும். நம்ம ரவுட்டர்ல போயிட்டு நம்ம ரவுட்டர்ல இருந்து அவங்க அனுப்புற சிக்னல் வந்து அந்த ரவுட்டர்ல இருந்து அந்த ரவுட்டருடைய கேட்வே எங்க இருக்கு, ஐஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஜஸ்ட் நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, நான் உங்களுக்கு எப்படி டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ் சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ் தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம இதெல்லாம் எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ இந்த ஐஎஸ்பியில பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வைஃபை டிவைஸ் கனெக்ட் நம்ம நெட்வொர்க் வாங்குறதுக்கு ஜியோவில் வாங்கலாம், ஏர்டெல்ல சப்ளை பண்ணுறாங்க, பிஎஸ்என்எல் கொடுக்குறாங்க, டாடா ப்ளே ஃபைபர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இது வந்து ஐஎஸ்பின்னு என்ன, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேங்களா. அவங்க வந்து நமக்கு வந்து இதெல்லாம் சர்வீஸ் நமக்கு சப்ளை பண்றாங்க. இது இன்டர்நெட். அப்போ அது எப்படி கனெக்ட் ஆகும். நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு டிவைஸ், அதாவது அந்த பிராட்பேண்ட் ரவுட்டர் இருக்கு. அந்த ரவுட்டர் வந்து ஐஎஸ்பியோட லிங்க்ல இருக்கு. இப்போ வந்து ஏர்டெல்னா ஏர்டெலுடைய சர்வீஸ் ப்ரொவைடர், பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் சர்வீஸ் ப்ரொவைடர், இல்லைன்னா டாடா ப்ளே ஃபைபர்னா அவங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்களுடைய
இந்த பேக்ரவுண்ட்ல வந்து அந்த இடத்துல வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய பிராட்பேண்ட் ரவுட்டர் வந்து அவங்களுடைய என் பாயிண்ட் டிவைஸ், அவங்களுடைய அந்த ஐஎஸ்பியோட ப்ரொவைடரோட டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம அனுப்பக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்குது. இதுதான் வந்து இந்த டொமைன் நேமிங் சிஸ்டம். நம்ம டிஎன்எஸ் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து நம்ம கூகுளில் போயிட்டு சாரி நம்ம வந்து நம்மளுடைய அந்த வெப் ப்ரௌசர் கூகுள்லையோ குரோம் ப்ரௌசர்லையோ இல்லை எட்ஜ் ப்ரௌசர்லையோ போய் கூகுள்னு டைப் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் அப்படி தான் பாஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், இங்கேருந்து நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜை வந்து நம்மளுடைய ரவுட்டர் நம்ம வீட்டில் இருக்க ரவுட்டருக்கு அனுப்புவோம், அந்த மெசேஜ் அனுப்புவோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து போற மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஐஎஸ்பி ப்ரொவைடர், அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போய் அவங்க பேக்ரவுண்ட்ல அவங்களுடைய எல்லா நெட்ஒர்க்ஸும் இன்டர்லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மூலியமா தான் நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மோடம், அந்த ரவுட்டர், இந்த மோடம் சொல்லுவாங்க, இந்த மோடம்ல இருந்து ஐஎஸ்பிக்கு போய் ஐஎஸ்பியில இருந்து அவங்களுடைய என்னென்ன டிவைசஸ் இருக்கோ இதெல்லாம் கம்யூனிகேட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம இதுதான் இந்த இந்த இதுதான் நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ். இது மூலியமா தான் நம்ம வந்து ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து நம்ம கம்யூனிகேஷன் பாஸ் பண்ண முடியும். சிம்பிளா நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து வைஃபை கனெக்ட் பண்றோம். வைஃபை கனெக்ட் பண்ண உடனே நமக்கு நெட்வொர்க் வந்ததா அப்படின்னா கிடையாது. இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க எல்லா இந்த மாதிரி இத்தனை டிவைஸ் எல்லாம் கம்யூனிகேட்டட் நமக்கு வந்து பண்ணி கொடுக்குது. இதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து சிசிஎன்ஏ டாபிக்ஸில் நம்ம படிக்க போகிறோம். அதுக்காக தான் இத்தனை நான் உங்களுக்கு தப்பாக நினச்சக்கூடாது, என்னடா சார் வந்து கதை பேசிட்டே இருக்காருன்னு. இதெல்லாம் வந்து இத்தனை மீடியம் இருக்கு. சிம்பிளாக நம்ம ஒரு டிவைஸுக்கான, இப்போ ஒரு ஆஃபீஸ் செட்டப் எடுத்துக்கோங்க. இப்போ ஆஃபீஸில் வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸில் வேணால் ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், இப்போ நீங்கள் யாராவது இப்போ டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு உள்ளே போனோடனே உங்கள் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்தது ஆட்டோமேட்டிக்காக வைஃபை டிவைஸ்லையோ இல்லை லேண்ட் நெட்ஒர்க்லையோ உங்களுக்கு டிவைஸில் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் வந்துடுது. ஆனால் இது பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதுதான். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, சொல்லியாச்சு ஆக்சுவலி. இப்போ நம்ம ஆஃபீஸ் செட்டப்னு வச்சுக்கோங்க, இல்லை வீட்டு செட்டப்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நெட்ஒர்க் வருதுன்னா அது வந்து வைஃபைல, அந்த வைஃபை வீட்டில் இருந்து அந்த அந்த ரவுட்டர் மூலியமா நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கிடைக்குது. அது மூலியமா நம்ம வந்து நம்மளுடைய நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுறோம். அந்த நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணோன்னா அந்த நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணக்கப்புறம் அங்கிருந்து நமக்கு வேற அந்த நெட்ஒர்க்ல போயிட்டு, அந்த ரவுட்டர்ல போயிட்டு, அந்த ஃபயர்வால்ல போயிட்டு, இப்படியே அதோடைய நெட்ஒர்க், அந்த நெட்ஒர்க் டிவைசஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணி தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து நம்மளோட லேப்டாப்புக்கு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் செட்டப்ஸ். இப்படிதான் நம்மளுடைய நெட்ஒர்க் பேக் போன் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். இப்போ வந்து நம்ம வீட்லயோ இல்லை ஆஃபீஸ்லயோ வந்து நீங்கள் ஆஃபீஸில் போய் கனெக்ட் பண்ணுறீங்க. லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்களோ, சாரி லோக்கல் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுறீங்களோ, இல்லை வைஃபை டிவைஸை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆனால் அது எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நமக்கு வந்து உங்கள் டிவைஸை வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கனெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன பாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. ஆனால் அது பேக்ரவுண்டில் என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது, உங்களுக்கு ஏதாவது அதை பற்றின ஐடியா இருக்கா? மனோஜ், கோவிந்தன், சாரி அமர்நாத். ஓகே, இதெல்லாம் நான் சொல்கிறேன். இதை வந்து இப்போ நான் ஒரு டிவைஸை வந்து நம்மளுடைய நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுறேன்னா எனக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுனா தான் ஆட்டோமேட்டிக்காக நான் இருக்க வேற ஐபியோட கூட என்னால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன மாதிரி கம்யூனிகேஷன் என்ன பண்ணுது? எனக்கு வந்து நான் ஒரு என்னோட டிவைஸை மொபைலோ இல்லை லேப்டாப்போ நான் வந்து என்னோட வைஃபைல கனெக்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வரணும். அப்போதான் வந்து நான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். எனக்குன்னு ஒரு டிவைஸ் கம்யூனிகேஷன் ஐபி கிடைக்காம ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து இங்கே வந்து
டிஹெச்சிபின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கும், உங்களோட லேப்டாப்லையோ இல்லை மொபைல் டிவைஸ்லையோ இப்போ நீங்கள் வைஃபைல ஏதாவது கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஐபி ஆட்டோமேட்டிக்காக அதுவாக எடுத்துக்கும். எதுலேருந்து? ரவுட்டர்லேருந்து. இப்போ வந்து வீட்டு ரவுட்டர்னா நம்மளுடைய பிராட்பேண்ட் ரவுட்டர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி கான்ஃபிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஏன்னா இப்போ ஒரு கார்பரேட் என்வரான்மெண்ட் இருக்கு, அதில் வந்து 500 பேர் 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டிவைஸுக்கும் வந்து போய் ஐபி அட்ரஸ் கான்ஃபிக் பண்ணிட்டு அப்படிதான் நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்து 5 பேர் இருக்காங்க, இப்போ இல்லை 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு டிவைஸை வந்து கான்ஃபிக், அதாவது நம்ம நெட்ஒர்க்கில் கான்ஃபிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.10 அசைன் பண்ணுறேன் பண்ணிட்டு நான் இப்போ நீ கனெக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக் கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, கம்யூனிகேட் ஆயிடுச்சு, உங்கள் டிவைஸ் வந்து நெட்ஒர்க்கில் கம்யூனிகேட் ஆயிடுச்சு, நீங்கள் வேணால் பிங் பண்ணி பாருங்க அப்படிம்பாங்க. அப்போ பிங் பண்ண உடனே உங்களுடைய நெட்ஒர்க் வந்து உங்கள் டிவைஸ் வந்து மற்றவங்களுக்கு பிங் பண்ண வரும். அப்போ வந்து நீங்கள் உங்களோட டிவைஸ் வந்து கம்யூனிகேட் ஆகுது, கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து மேனுவலாக ஒரு இடத்துல 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, ஈஸியாக ஐபி அட்ரஸ் கான்ஃபிக் பண்ணலாம். ஆனால் ஒரு 100 பேர் இருக்காங்க, இல்லை 200 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டிவைஸ்லையும் போய் ஐபி அட்ரஸ் கான்ஃபிக் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிஹெச்சிபி எனேபிள் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த டிஹெச்சிபி என்னன்னா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னா நம்ம வைஃபை ரவுட்டரில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டிவைஸ் உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துரும். இப்போ எப்படி நம்ம இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு நீங்கள் இப்போ நீங்கள் வந்து தம்பி சொன்னார், அமர்நாத் சொன்னார், வந்து அவர் மதுரைன்னு சொன்னார். இப்போ வந்து மனோஜ்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து இப்போ திருச்சின்னு வச்சுக்குவோம், நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன். இப்போ நான் ஒரு இப்போ இடத்துல இருக்கு அப்படின்னா என்னோட லொக்கேஷனை வந்து நம்ம இது வந்து எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். இது வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். இப்போ நான் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன். இப்போ அமர்நாத் அவருக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறேன், இல்லை மனோஜுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் அப்படின்னா நான் வந்து இவர் எந்த அட்ரஸ்னே தெரியாமல் நான் எப்படி அவருக்கு வந்து நான் வந்து ஒரு லெட்டர் அனுப்ப முடியும்? முடியாது. ஸோ இப்போ வந்து அதுக்கு தான் வந்து இந்த நம்ம நெட்ஒர்க்கில் வந்து ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுது. இப்போ அந்த ஐபி அட்ரஸ் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி செக்ஷனில் பார்க்கலாம், பின்னாடி வரப்போகிற செஷனில் பார்க்கலாம். அந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி நிறைய இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி டீட்டெயிலாக உங்களுக்கு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்கா ஐபி எடுத்துக்குமா இல்ல எப்படி சார் நம்ம டிஃபைன் பண்றதுனா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எப்படின்னா ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஆனா அதை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு வந்து கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் வேணுமா, இல்ல கிளாஸ் பி ஐபி அட்ரஸ் வேணுமா, இல்ல கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் வேணுமா, நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த ஐபி அட்ரஸ் கான்செப்ட் நிறைய இருக்கு. அது இன்னும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எடுக்கிறேன். அது எப்படின்னா இப்போ இப்போ ஒரு 10.10.10 சீரீஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ்பாங்க. இப்போ 172.1 அந்த மாதிரி சீரீஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து கிளாஸ் பி ஐபி அட்ரஸ் அப்படிப்பாங்க. 192 சம்திங் சீரீஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளாஸ் சிம்பாங்க. இப்போ அது வந்து அதுவே நம்ம நேர டீட்டெயிலாக அவங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து நம்ம ரவுட்டர்ல போயிட்டு நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் வேணும், அந்த என்ன ரேஞ்ச் வேணும். இப்போ வந்து உங்க உங்க பகுதியில் வந்து இப்போ நீங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் இருக்காங்க. அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்க கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 பேர் இருக்காங்க. இப்போ வந்து அந்த அபார்ட்மெண்ட் இப்போ வந்து நீங்க ஒரு ரிலே ரேஸ் ஓடுறீங்க. இப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல 100 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு 1ன்னு வச்சுக்கோ. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு 2, இப்படி ஒன்று ஆட்டோமேட்டிக்கா நீ டிவைஸ் வந்து நீ அவங்க வர்றவங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துரு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம ரவுட்டர்ல வந்து மோடம் நம்ம வீட்டில் ரவுட்டர்லையோ இல்லை நம்ம ஆஃபீஸ் ரவுட்டர்லையோ வந்து இந்த டிஹெச்சிபி எனேபிள் பண்ணிட்டு அது ஒரு சீரீஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் எனக்கு வந்து 192.168.1.10 அப்படின்னு ஆரம்பிச்சு 100 வரைக்கும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவைஸ் யார் கனெக்ட் பண்றாங்களோ உங்க டிவைஸ்ல உங்க ரவுட்டர்ல அவங்களுக்கு 192.168.1.10 அசைன் பண்ணிடும்.
அடுத்த பிரகாரம் வேற யார் இப்போ மனோஜ் வந்து ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து 11 கொடுத்துரும். இப்போ நான் விவேகானந்தர் வந்து ஜாயின் பண்றேன்னா எனக்கு வந்து 13 கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்கா டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்ஃபிக் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து டிஹெச்சிபி. இப்போ இது நான் வந்து அப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் நான் நெட்ஒர்க்கில் வந்து உங்களுடைய நான் எனக்கு இப்போ நான் வந்து இப்போ வந்து மனோஜ் இருக்காரு, அவர் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை வந்து ஒருத்தருக்கு பாஸ் பண்ணணும் இன்ஃபர்மேஷனை அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? சிம்பிளா வந்து இப்போ எப்படி சொல்றது, அது வந்து இது வந்து கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு மெசேஜை வந்து இப்போ நீங்க இப்போ நம்ம மீட்டிங்ல இப்போ 2 பேர் இருக்கோம், 3 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு நான் இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தருக்கு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து சிம்பிளா ஹலோ ஆல் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் போய் கேட்குதுன்னா அது என்ன அப்படின்னா அது வந்து ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுன்னா அது ப்ராட்காஸ்ட். இல்லைன்னா அது உங்களுக்கு கேட்க போறதே இல்லை. இது இப்போ இந்த கம்யூனிகேஷன் மீடியம் பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கு. அது வந்து எப்படின்னா யூனிகாஸ்ட், பிராட்காஸ்ட், மல்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க ஒருத்தருக்கு, 1-to-1 மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம யூனிகாஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம இதுதான் இது இப்போ இந்த ஒரு டாபிக் இது வந்து டீட்டெயிலாக இருக்குது. அதை பற்றி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ டிஹெச்பி என்னன்னு பார்த்தலாம். நம்ம டாபிக்ஸை வந்து டைவர்ட் ஆகிட்டு ஓகேங்களா? இப்போ இந்த வந்து வேன் சொன்னீங்க. ஆமாம் சொல்லுங்க. வேன் இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ வந்து ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் நான். இப்போ வேன் அப்படின்னா வைடு ஏரியா நெட்ஒர்க்கு. அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு இப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மதுரையில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, மும்பையில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இது இப்போ அதை வந்து லோக்கலாக பார்த்தீங்கன்னா அது வந்து லோக்கல் நெட்ஒர்க். இப்போ நான் என் வீட்டில் ஒரு 10 டிவைஸ் வச்சிருக்கேன், அதை வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன், அதை நான் வந்து அதோட நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது லோக்கல் நெட்ஒர்க். அதே மாதிரி நான் வந்து திருச்சியில் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன், மும்பையில் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன், தனியாக இண்டிவிஜுவல் ரன் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு லோக்கல் நெட்ஒர்க். ஆனா இந்த நெட்ஒர்க்ல நான் வந்து லிங்க் பண்றேன் பாருங்க ரவுட்டர் மூலியமா, இதுதான் வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க் வேன் அப்படிம்போம். அதான் சிம்பிள் லாஜிக், அவ்வளவுதான். இப்போ வந்து இப்போ வந்து இப்போ நம்ம இப்போ ஒரு இன்டர்நெட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா இல்ல அக்சஸ் பண்றீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு டிவைஸ்ல இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு வந்து அது கம்யூனிகேஷன் ஆகுதா? இப்போ கூகுளுங்கிறது இல்ல கூகுளோ இல்ல அமேசானோ இல்ல இந்த பிளிப்கார்ட்டோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வெப்சைட்டு. இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு வெப் சர்வர்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது இருக்கிறதுனால தான் அதை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் நீங்க தேடும்போது கூகுள்லயோ ப்ரௌசர்லயோ இல்ல எதுலயோ ஒண்ணு நீங்க போய் தேடும்போது உங்க இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து ஒண்ணும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு போய் கூகுள் குரோம் ப்ரௌசர்ல போய் நீங்க என்ன பண்றீங்க, அமேசான், பிளிப்கார்ட் அப்படி சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணும்போது அது வந்து உங்களோட மொபைல் போனும் உங்க லேப்டாப்போ வந்து இன்டர்நெட்டோட லிங்க் ஆயிருக்கு. உங்க மோடமோட உங்களுக்கு நெட்வொர்க் டிவைஸ் இருக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போய் கம்யூனிகேஷன் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுக்குது. இதே உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கு கனெக்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அது நீங்க வந்து உங்க 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 போன்லயோ நெட்வொர்க் உங்க லேப்டாப்லயோ நெட்வொர்க்கு இன்டர்நெட்டே இல்லை அப்படின்னா உங்களால அது வந்து டிவைஸ் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுமா? சொல்லுங்க மனோஜ், அமர்நாத் சொல்லுங்க பார்க்கலாம். நெட்வொர்க்கே இல்லை உங்களுக்கு, இன்டர்நெட்டே கனெக்ட் ஆகலன்னா இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா? அது வந்து எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இதுதான் வந்து நம்ம வந்து நெட்வொர்க் மேன் அப்படிங்கிறது சொல்றோம் நம்ம. ஒரு நிமிஷம்.